இந்த ஃபோர்ஸ், இது எல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங்கில் இன்வால்வ் ஆகுது. நாட் ஜஸ்ட் ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட் கிடையாது இது. ஸோ அலைனர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரேசிஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஒரு நார்மலாக கிளிப்பு பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் நார்மலாக ஒரு மெட்டல் கிளிப் போட்டு உங்கள் பல்ல அலைன் பண்ணுவாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது தான் இந்த அலைனர்ஸ். இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது உங்கள் டீத்தை வந்து ஹார்ட்லி ஒரு சில பேருக்கு 5 மாதமோ சில பேருக்கு 8 மாதத்துலையோ உங்கள் பல்ல ரொம்ப அழகாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். பட் இது காஸ்ட் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா என்ன ட்ராபேக் அப்படின்னா, ரொம்ப லோ குவாலிட்டி அலைனர்ஸ் அப்படிங்கிறது சீப்பாக கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் சில கிளினிக்ஸில் 20,000 இருக்கும் பார்த்துருப்பீங்க, சில கிளினிக்கில் நீங்கள் 1 lakhம் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, 2 lakhம் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் சே 20,000 சார்ஜ் பண்ணுறது சீப் லோ குவாலிட்டின்னு கிடையாது, 2 lakhs சார்ஜ் பண்ணுறது சூப்பர் ப்ரீமியம், உங்கள் ரிசல்ட் சூப்பராக அச்சீவ் ஆகுங்கிறதும் கிடையாது. லோ குவாலிட்டிலையும் சம்டைம் சீப் குவாலிட்டிலையும் லோ குவாலிட்டின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, உங்கள் அலைனர்ஸ் வந்து எனி டைம் கேன் பிரேக். நீங்கள் நார்மலாக வேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக் ஆகக்கூடியதோ, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அச்சீவ் பண்ண முடியாதுன்னா இட் இன்வால்வ்ஸ் நிறைய பிளானிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது.